ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பூலோக வைகுண்டம்னு அழைக்கப்படுற ஸ்ரீரங்கம் கோயிலோட வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் இருக்கிற ரங்கநாதரும் சரி, ரங்க விமானமும் சரி, நேராக வைகுண்டத்துலேருந்து வந்து இறங்கினதாக நம்பப்படுது. இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் உலகத்தில் இருக்கிற இந்து கோயில்களில் 3வது பெரிய கோவில். நேபாளத்தில் இருக்கிற பசுபதிநாதர் கோயில் 607 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அடுத்தது 2வதாக கம்போடியா நாட்டில் இருக்கிற அங்கோர்வாட் கோயில். இது 402 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. 3வது நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இது மொத்தம் 156 ஏக்கர் நிலப்பரப்புள்ளது. இந்த ரங்கநாதர் கோயில் நித்திய பூஜை நடக்கிற 2வது பெரிய இந்து கோயில் உலகத்திலேயே. ஏன்னா இந்த கம்போடியாவில் இருக்கிற அங்கோர்வாட் கோயிலில் இருக்கிற மூலவர் விஷ்ணு பகவான் ஃபஸ்ட்டு நம்பப்பட்டது. அப்புறம் இல்லை அது புத்தர்னு சொன்னாங்க. அதனால் அங்கே அப்படியே மெதுவாக நித்திய பூஜையே நின்றுச்சு. அதனால் நித்திய பூஜை நடக்கிற உலகின் 2வது பெரிய இந்து கோயில் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இதில் மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்குது. அதில் ஒரு கோபுரம் மட்டும் 236 அடி உயரம் உள்ளது. இதில் 7 பறந்து விரிந்த பிரகாரங்கள் இருக்குது. சன்னதிகள், உபசன்னதிகள்னு மொத்தம் 81 சன்னதிகள் இருக்குது. உங்களில் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இந்த ரங்கநாதர் மூலவர் இருக்கார் இல்லையா, அந்த ரங்கநாதருக்கு முன்னாடி ஒரு உற்சவர் சிலையும் பக்கத்தில் ஒரு உற்சவர் சிலையும் 2 உற்சவர் சிலைகள் இருக்கும். அங்கே மட்டும் ஏன் 2 உற்சவர் சிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அங்கே மொத்தம் 7 நாச்சியார்கள், அதாவது 7 மனைவிமார்களுக்கு சந்நிதிகள் இருக்குது. ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், ரங்க நாச்சியார், கோதை நாச்சியார், சேர குலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், துலுக்க நாச்சியார் என்கிற பிபி நாச்சியார். என்னது துலுக்க நாச்சியாரா? ஆமாங்க, அங்கே ஒரு துலுக்க பெண் நாச்சியாராக அமர்ந்திருக்கிறார். அவங்களுடைய கதையையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த கோயிலில் இருக்கிற ரங்க விமானம் ஃபுல்லும் பொன்னால் வேயப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன உருவங்கள் இருக்குன்னா, தெற்கு திசையில் பரவாசு தேவர், வடக்கு திசையில் அனந்தன், மேற்கு திசையில் அச்சுதன், கிழக்கு திசையில் கோவிந்தன். இதை தவிர 234 தேவதைகள் அதில் குடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரங்க விமானத்தை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் அடுத்த முறை ஸ்ரீரங்கம் போகும்போது டிக்கெட் விற்கிற இடத்துலையே பரவாசுதேவர் தரிசன டிக்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிக்கெட்டு கிடைக்கும். அதை வாங்கிட்டு கொஞ்சம் படி ஏறி போகணும். கொஞ்சம் தான், நிறைய படி இல்லை. ஏறி போனோன்னா இந்த ரங்க விமானத்தை தரிசிக்கலாம். அதை தவிர நிறைய கோபுரங்களையும் ரொம்ப பக்கத்தில் தரிசிக்கலாம். அடுத்த தடவை ஸ்ரீரங்கம் போகும்போது மறக்காமல் இந்த பரவாசு தேவர் தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பாருங்கள். இந்த துலுக்க நாச்சியாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? 1300களோட ஆரம்ப காலங்களில் ஆரம்பிக்குது. அந்த டைமில் டெல்லியில் அலாவுதீன் கில்ஜின்ற ஒரு சுல்தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவன். அவனுக்கு எப்படி பாகுபலிக்கு கட்டப்பாவோ அதே மாதிரி ஒரு அடிமை தளபதி இருந்தான். அவன் பேர் மாலிக் காபூர். இந்த மாலிக் காபூர் யாருன்னா, அவன் குஜராத்தில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய அந்தப்புறத்தில் அந்த ராணிகளுக்கு பணிவிடை பண்ணுறதுக்கு நிறைய பணிப்பெண்கள் இருந்தாங்க. கூடவே 2-3 திருநங்கைகளும் அங்கே பணிப்பெண்களாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தந்தான் இந்த மாலிக் கபூர். அவன் பிறப்பால் ஒரு இந்து,
அவன் ஒரு திருநங்கை. இந்த டெல்லி சுல்தான் அலாவுத்தீன் கில்ஜின்னு சொன்னான் இல்லையா, அவன் வந்து இந்த குஜராத் மேலே படையெடுத்துட்டு போகும்போது அந்த நாட்டை வந்து வெற்றி கொள்கிறான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எந்த நாட்டை அவன் ஜெயித்தாலும் அந்த நாட்டு ராஜாவுடைய அந்தப்புறத்தில் இருக்கிற ராணிகளை வந்து மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்குவான். இளவரசிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் வந்து ராணிங்களை தான் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த மாதிரி இவன் வந்து குஜராத் மன்னனை வெற்றி கொள்ளும்போது அந்த ராணிங்களை மதம் மாற்றி கல்யாணம் பண்ணி அவன் கூட டெல்லி கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாலிகாபூருன்ற பணிப்பெண்ணாக இருந்தான் இல்லையா, அவனும் அவன் கூடவே டெல்லிக்கு போயிடுறான். அவனையும் மதம் மாற்றி அவனுக்கும் மாலிகாபூருன்ற பேரை வந்து இந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி தான் வைக்கிறான். அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு இந்த மாலிகாபூர் வந்து மெதுவாக அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை வந்து ரொம்ப ஐஸ் பிடிச்சி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அவனுக்கு மெதுவாக அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தளபதியாக மாறிடுறான். மரியாதைக்குரிய ஒரு நம்பிக்கைக்குரிய அட்வைஸ் கொடுப்பவனா இந்த மாலிகாபூர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறான். இந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு ஆசை வருது, நம்ம தெற்கு திசைக்கு போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஜெயிச்சு தனக்கு வரி கட்ட வைக்கிற அடிமை நாடாக மாற்றணும் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அவன் என்ன பண்ணுறான், இந்த மாலிகாபூர் தலைமையில் ஒரு படை, பெரிய படை, அதை வந்து அவன் கூட அனுப்பி நீ போய் தெற்கு திசையில் போய் எல்லா நாட்டையும் ஜெயிச்சு அங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். இந்த மாலிகாபூரும் அலாவுதீன் கில்ஜி மாதிரி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவன். அவன் வந்து தெற்கு திசைக்கு வந்த உடனே முதல்ல 1308 மகாராஷ்டிரா யாதவர்களை ஜெயிக்கிறான். அடுத்து அவன் வந்து 1310 ஆந்திராவில் இருக்கிற காகத்தியர்களை ஜெயிக்கிறான். 1311 கர்நாடகாவில் இருக்கிற ஹொய்சலர்களை ஜெயிக்கிறான். இந்த ஹொய்சல ராஜா வல்லால தேவன், அவன் வந்து மதுரை மன்னர்களோட ரொம்ப நட்புறவாக இருக்கிறான். இந்த மதுரையை வந்து 1310 மாரவர்மன் குலசேகர பாண்டியன்ற ராஜா தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கான். அது வந்து பாண்டியர்களுடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குலசேகர பாண்டியன் வந்து அப்போ சோழர்களையே ஜெயிச்சு சோழ நாட்டையே தன்னுடைய பாண்டிய நாட்டோட இணைச்சிக்கிட்டவன். இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய மகன் சுந்தர பாண்டியன், அவன் வந்து பட்டத்து இளவரசியுடைய மகன். இந்த ஜடாவர்மன் 3ஆம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் பட்டத்து ராணியுடைய மகன். ஆனால் அவனுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இன்னொரு மனைவியுடைய மகனான ஜடாவர்மன் வீரபாண்டியன்றவனுக்கு பட்டத்து இளவரசனாக முடிசூட்டிடுறான். இந்த சுந்தர பாண்டியன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. நான் தான் உண்மையான வாரிசு, ஆனால் எனக்கு பட்டம் சூட்டாமல் இன்னொரு மனைவிக்கு பிறந்த இந்த வீரபாண்டியனுக்கு நீ எப்படி பட்டம் சூட்டலாம் இளவரசனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையே அவன் வந்து கொன்னுறான். கொன்னுட்டு அந்த மதுரை அந்த நாட்டுக்கு அவனே ராஜாவா அரசனாக முடிசூட்டிக்கிறான். இந்த வீரபாண்டியன் இருக்கான் இல்லையா, அந்த ராஜா இளவரசனாக பட்டம் சூட்டின இன்னொரு மனைவியுடைய மகன், அவன் என்ன பண்ணுறான், நட்பு நாடுகள் சொந்தக்கார நாடுகள் எல்லாம் தேடி போய் அவங்களோட பேசி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பெரும்படையோடு வந்து இந்த சுந்தர பாண்டியனை ஜெயிச்சு அவன் வந்து ராஜாவாக உட்காந்துக்கிறான். இந்த சுந்தர பாண்டியன் அப்போ தான் என்ன பண்ணுறான், கிரிமினலாக யோசிக்கிறான். நம்ம நேராக இந்த மாலிகாபூரை போய் பார்த்து அவனை உதவிக்கு அழைச்சிக்கிட்டு வரலாம்.
அவன் வந்தானாக்கா இந்த வீரபாண்டியனால் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு போய் மாலிகாபூரோட பேசுகிறான். அந்த மாலிகாபூர் அப்போ என்ன நினைக்கிறான்னா, இவன் மூலமாகவே இந்த மதுரையை நாம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் கணக்கு போடுறான். இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹொய்சல மன்னன் வல்லால தேவன் இருக்கான் இல்லையா, அவனை ஏற்கனவே மாலிகாபூர் ஜெயிச்சிட்றான். அவன் இவங்களோட நட்புறவாக இருக்கிறதுனால அவன் இந்த சகோதரர்கள் 2 பேரையும் சந்தித்து, நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நாடே உங்களுக்கு இருக்காது, என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கும் வரும். அந்த மாலிகாபூர் உங்களை இந்த நாட்டை ஆள விட மாட்டான், அவனே இதை பிடிச்சிக்குவான், அதனால் நீங்கள் 2 பேரும் சமாதானமாக போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு அந்த சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு வீரபாண்டியன் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணுறான். மதுரையை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு இந்த சுந்தரபாண்டியன் ஆட்சி பண்ணுறான். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த மாலிகாபூருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நாம் இந்த சுந்தரபாண்டியன் மூலமாக மதுரையை பிடிக்கலான்னு நினைக்கும்போது இந்த வல்லால தேவன் நம்ம ஐடியாவையே இப்படி கெடுத்துட்டானே, நம்ம பிளானையே அப்படின்ட்டு அந்த வல்லால தேவனை சிறைப்பிடிச்சி அவனை கொடுமைப்படுத்தி அவனையே வழிகாட்ட சொல்லி இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு வர்றவன் நேராக அந்த சோழ நாட்டை தலைமையிடமாக வச்சிட்டு இருக்கான் இல்லையா வீரபாண்டியன், அவனோட முதல்ல போர் புரிஞ்சு அவனை ஜெயிக்கிறான். ஜெயிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த வீரபாண்டியன் ஓடி போய் அவனுடைய சகோதரன் சுந்தரபாண்டியன் இருக்கான் இல்லையா மதுரையில், அவன்கிட்ட போய் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறான். அடுத்து இந்த மாலிகாபூர் சுந்தரபாண்டியனை ஜெயிக்கிறதுக்கு மதுரையை நோக்கி கிளம்புறான். இந்த மாலிகாபூருடைய கெட்ட பழக்கம் என்னென்னா, அவன் போகும்போது நேராக அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர மாட்டான். போகிற வழியில் இருக்கிற சின்ன சின்ன சிற்றரசர்கள், அவர்களுடைய அரண்மனைகள், வழியில் இருக்கிற கோயில்கள், ஜமீன்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சு அவங்களெல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற பெரும் செல்வத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் அடுத்த இடத்த நோக்கி நகருவான். இந்த மாதிரி அவன் வழியிலெல்லாம் இருக்கிற கோயிலெல்லாம் ஜமீனுங்களெல்லாம் அரண்மனையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகும்போது மதுரையை நோக்கி போகிற வழியில் அவங்க முதல்ல போனது சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த கோயிலில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் வழித்து எடுத்துக்கிட்டு அடுத்து அவன் போகிறது நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இந்த ரங்கநாதர் கோயிலில் வர்றது இந்த அர்ச்சகர்களுக்கோ ஜனங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களால அந்த சிலைகளையோ பாத்திரங்களையோ நகைகளையோ சப்பரம் என்னென்ன அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் அவ்வளோ இல்லை அவ்வளோ செல்வம் குவிஞ்சி கிடந்தது. இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு செல்வம் அப்போ இருந்தது. அதெல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவகாசமே கிடைக்கல. இந்த மாலிகாபூருடைய படை வடக்கு கோபுரம் பின்புறமாக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அங்கே இருக்கிற செல்வத்தை பூரா அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அங்கே இருக்கிற உற்சவர் சிலை, அதாவது அழகிய மணவாளர் சிலை, அதுவும் பொன்னால் செய்யப்பட்டது, அதையும் கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் டெல்லி சுல்தான்கிட்ட அதை ஒப்படைச்சிட்றான். அந்த டெல்லி சுல்தானுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டு வர்ற நகைகள் பாத்திரங்கள் சிலைகள் இதெல்லாம் அப்படியே வச்சுக்க மாட்டான். அதெல்லாம் உருக்கி தங்கக்கட்டிங்களாக மாற்றி தங்கக்கட்டிகளாக தான் அவன் வச்சுக்குவான். அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றும்போது அந்த அழகிய மணவாளர் சிலையை அவனுடைய மகள், அந்த டெல்லி சுல்தானுடைய மகள் சுரதானின்றவ அவ பேர், அவளுக்கு இந்த அழகிய மணவாளர் சிலையை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. வாப்பா இந்த சிலையை நான் வச்சுக்கிட்டுமா, விளையாடுறதுக்கு எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறா. அவரும் சரி இந்தா அப்படின்ட்டு கொடுத்துட்றாரு. அந்த சிலை அவளுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது.
ராத்திரி பகல் எந்நேரமும் அந்த சிலையோட தான் இருக்கிறா. தூங்குறதும் அதோட தான், சாப்பிட்றதும் அதோட தான். அவ்வளோ பைத்தியமாக இருக்கிறா அந்த சிலை கிட்ட. அதை பார்த்து அந்த அலாவுதீன் கில்ஜிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா ஒரு ஹிந்து சிலை கூட இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறாளே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அதே நேரத்தில் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வள்ளின்னு ஒரு பொண்ணு, அவள் டெய்லி கோயிலுக்கு வந்து உற்சவரையும் மூலவரையும் தரிசிச்சுட்டு போகிறது அவளுடைய வழக்கம். ரொம்ப பக்தியும் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவளுக்கு வந்து நம்ம ஐயோ இந்த மாதிரி அழகிய மணவாளரை காணமே, இதை வந்து அந்த டெல்லி சுல்தான் தானே கொள்ளையடிச்சிட்டு போனான், நம்ம எப்படியாவது டெல்லி போய் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவள் ஸ்ரீரங்கத்துலேருந்து வழி கேட்டு டெல்லிக்கே போய் சேர்ந்துடுறா. அவள் அந்த அழகிய மணவாளர் சிலையை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாளான்றதை இனி பார்க்கலாம். அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்.